ஒரு 5 ரூபா சல்லியை வந்து யாருக்கு சரி சதகா கொடுத்து அதை தெரியப்படுத்தினாலே அதில் வந்து இஹ்லாஸ் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா செலவழித்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 7-8 லட்ச ரூபா செலவழித்து உம்ராவுக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி எஃபியில் போட்டுறாங்க, ஒரு வீடியோ செஞ்சு டிக்டாக்ல போட்டுறாங்க, ஒரு ஸ்டேட்டஸில் வந்து அந்த ஃபோட்டோவை பிடிச்சி போட்டுறாங்க. அப்போ அந்த நன்மையிட வந்து ஏதாவது பிரதிபலன் வந்து கிடைக்குமா? இதை வந்து ஒரு சர்வசாதாரண விஷயமாக வந்து விலையை கொண்டு இருக்கிறாங்க மக்கள். அது ஒரு சும்மா ஒரு ட்ரெண்டிங்காக வந்து மாறிட்டு போயிட்டுருச்சு. அதை பற்றி ஒரு கணக்கொண்டு இல்லை, ஒரு விழிப்புண்டு இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் ஒரு பயனொன்று கேட்க போக ஒரு முக்கியமான ஒரு மௌலவி ஒன்று வந்து அதில் பாரதூரத்தை பற்றி வந்து சொல்கிறார். ஆக நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட வாழ்நாள் முழுக்க நாங்கள் சம்பாரித்து சேர்த்த சேவிங்ஸ் அது இதை வச்சு நாங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வந்து போகிறோம். போயிட்டு வந்து அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி போட்டனால அந்த நன்மை வந்து இல்லாமல் கொள்ளாமல் எல்லாம் வந்து ரகசியமான முறையில் வந்து அல்லாஹ்வான அந்த விஷயங்களை வந்து செஞ்சுக்கோங்க. அதை பற்றி வந்து முக்கியமானவங்களோட வந்து மௌலியமார்கிட்ட வந்து ஒரு கலந்துரையாடலும் வந்து செஞ்சுக்கோங்க. எவ்வளோ விஷயங்களை நாங்கள் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்களை வந்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறதால எனக்கும் எதுவும் வந்து குறைய போகிறது இல்லை. ஸோ நான் அல்லாஹ்வான இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட.